சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றோடு கார்த்திகை மாதம் பூர்த்தியாகிறது. நாளைய தினம் மார்கழி மாத பிறப்பு. இந்த கார்த்திகை மாதம் இன்று நிறைவு. கார்த்திகை 30வது நாள். நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்கிறது. மாதங்களில் நான் மார்கழி என்றான் கிருஷ்ண பரமாத்மா. நாளைய தினம் இந்த மார்கழி மாத பிறப்பு. அது மட்டுமல்ல, விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற விநாயக சஷ்டி விரதம் 21 தினங்களுக்கு இந்த விநாயக சஷ்டி விரத அனுஷ்டானம். இந்த தேய்பிறையிலே ஆரம்பித்து பிரதமையில் ஆரம்பித்து வளர்ப்பிறை சஷ்டி வரையிலே இந்த 21 தினங்கள் விநாயகப் பெருமாளுடைய ஆலயங்களிலே விசேஷ பூஜை வழிபாடு, கதை படிப்பு, பிள்ளையார் கதை, பெருங்கதை என்கின்ற வகையிலே கதை படிப்பு. அங்கு பல்வேறு வகையான பலகார பட்சணங்கள், பல வகைகள், கரும்பு மிளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் என்று இந்த பல்வேறு வகையான விநாயகருக்குரிய பதார்த்தங்கள் எல்லாம் செய்து வைத்து அதிகாலையிலே ஆசாரமாக முன்னைய காலத்திலெல்லாம் காலையிலே 4 மணி 4:30 மணிக்கு அந்த வீட்டில் உள்ள பெரியவர்களெல்லாம் தலைக்கு குளித்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து அதற்கென்று ஒரு கடகம் வைத்திருப்பார்கள். அந்த கடகத்திலே இந்த சாமான்கள்லாம் எடுத்து வைத்து கோவிலில் போயிருந்து கதை படிப்பது, பிறர் படிக்க இவர்கள் கேட்பது என்று அந்த சிறப்போடு கூடியதாகிய விநாயக பெருங்கதை. இது விநாயக சஷ்டி விரதம் என்று போற்றப்படுவது. முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி என்பது 6 நாட்கள். விநாயகப் பெருமானுக்கு விநாயக சஷ்டி என்பது 21 நாட்கள், 21 திதிகளிலே வரும். இதெல்லாம் திதிவாரியான விரதங்கள். அந்த வகையிலே இந்த நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்கிறது. நாளைய தினம் விநாயகப் பெருமானுடைய சஷ்டி விரதம் ஆரம்பம். இந்த சிறப்பான நாட்களிலே நாமும் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான, அவருக்கு விருப்பமானது, நமக்கு எது முடியாவிட்டாலும் லேசான இலகுவாக நாம் செய்யக்கூடிய புண்ணியம் அருகம்புல். தெருவிலே வீட்டு வளவிலே வீட்டு வாசலில் இருக்கின்ற அருகம்புட்களை பக்குவமாக எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி அதை கொண்டு போய் கொடுத்து விநாயகருக்கு சாத்தினாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். இந்த தர்ம சிந்தனைகளோடு நாமும் ஆலய வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இப்பொழுது இந்த சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே
நாளைய தினம் பிரான்ஸ் நாட்டிலே சுவாமி ஐயப்பனுடைய இந்த வழிபாடுகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பிரான்ஸ் ஸ்ரீ செல்வ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய குருசுவாமியாக பிரதம குருவாக திகழ்கின்ற சிவஸ்ரீ கிருபாகர குருக்களுடைய ஏற்பாட்டிலே நாளைய தினம் திங்கட்கிழமை மார்கழி மாதப்பிறப்பன்று அந்த செல்வ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே விசேஷ ஐயப்பனுடைய அபிஷேகம், பஜனை, மலையாள பூஜை என்பன சிறப்பாக நடத்தி வைப்பதற்கு இறையருள் கூடியிருக்கின்றது. அந்த வகையிலே அங்கு வாழுகின்ற யூரோப் நாட்டிலே, இந்த பிரான்ஸ் நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஐயனருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.